என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் என் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்திலும் ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி வாழ்ந்த கற்றுக்கொண்ட சீஷனாகிய யூதாஸ் அவன் ஊழியத்தை இழந்தான் என்பதை பார்த்தோம். அந்த யூதாஸை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் போதே துரோகியான யூதாஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீஷன் இயேசுவுக்கு துரோகம் செய்கிறான். ஆண்டவர் அவனை நம்பி அவன் கையில் பண பொறுப்பை எல்லாம் தந்திருந்தார். ஆனாலும் அவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதுக்கு அவன் உடன்படுகிறான். பிரியமானவர்களே, அவன் இழந்தது என்ன என்பதை பார்க்கிறோம். நாம் வேதத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 12 பேர்லையும் அழைக்கிறார். 2ஆம் வசனத்தில். 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் என்னென்ன காரியம், எதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தார் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவ்வளவு அதிகாரத்தை பெற்றவன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் 2வது 3வது 4வது வசனத்தில் யார் யாரெல்லாம் அவருடைய சீஷர்கள் என்பதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்றத 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் என்ன நடக்குது? இவ்வளவு அதிகாரத்தை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்ததினாலே அவன் அதிகாரத்தை இழக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது தான், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்று வாழும்போது தான் அதிகாரம் செயல்படும். இல்லாத பட்சத்தில் அதிகாரம் செயல்படாது. இன்னைக்கு அதிகாரத்தை இழந்து அவன் ஒரு அடிமையை போல போய் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை திரும்ப போய் கொடுக்க போகிறான். அது உண்பாடு என்றார்கள். தேவாலயத்தில் அதை வீசி விட்டு நாண்டு கொண்டு செத்தான். அவன் நாண்டு கொண்டான். அவன் மேலிருந்து நாண்டு கொண்டு இருக்கும்போதே அவன் கீழே குடல் சரிந்து தலை குப்புற விழுந்தவன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பரிதாபமான முடிவு பாருங்களேன். என்ன காரணம் தெரியுமா? அவன் அதிகாரங்களை இழக்கிறான். ராஜா மாதிரி வாழ வேண்டியவன், அதிகாரத்தோடு வாழ வேண்டியவன். அவனும் யோசித்து பாருங்க, மேல் வீட்டு அறையில் 120 பேரிலே அவனும் ஒருவனாக இருந்திருப்பான் என்றால், கீழே வந்து பேதுருவ மாதிரி அவனும் பிரசங்கம் பண்ணி 3000-5000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திருக்கலாமே. தேவன் அவனையும் பிலிப்பை போல சமாரிய பட்டணத்துக்கு கொண்டு சென்றது போல இவனை எங்கேயாவது கொண்டு சென்று பயன்படுத்தியிருப்பாரே. ஏன் பவுலை போல கர்த்தர் பல இடங்களுக்கு இவனை பயன்படுத்தி பவுலை போல ஒரு அற்புதமான ஊழியங்களை அவன் கையில் கொடுத்திருப்பாரே. எல்லாத்தையும் இழந்தான். அழைப்பை இழந்தவன் அதிகாரத்தையும் அவன் இழந்து போகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனங்களுக்குள்ள எப்போதும் ஒரு அதிகாரம் உண்டு. அது ஆணவம் நிறைந்த அதிகாரம் அல்ல, தாழ்மையான அதிகாரம். அதுக்கு காரணம் என்னென்னா, என் கூட இயேசு இருப்பதனால் எனக்கு கிடைக்கிற அதிகாரம், அந்த ஆவியானவர் என் கூட இருப்பதனால் எனக்கு கிடைக்கிற அதிகாரம். இன்றைக்கி அந்த அத்தாரிட்டியை இன்றைக்கி நிறைய பேர் இழக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல பிசாசானவன் இருப்பதினாலே, சாத்தானினுடைய தந்திரங்கள் செயல்படுவதனால அதிகாரத்தை இழக்கிறாங்க. சிலவங்க முகம் இருளடைஞ்சு போய் ஆண்டவருக்காக வாழ முடியாமல் குற்ற மனசாட்சியோடு ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன்னு சொல்கிற அந்த அனுபவம். இன்றைக்கி சீஷனாய் வாழ்கிறவர்கள் சாகிற வரைக்கும் சீஷனாக வாழணுமே. பாதி வரைக்கும் சீஷனாக வாழ்ந்துட்டு பாதி வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அதிகாரத்தை இழந்து அப்படி போவது எவ்வளவு பரிதாபம். இன்றைக்கி ஒருவேளை ஆண்டு கொடுத்த அதிகாரத்தெல்லாம் நான் இழந்துட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படின்னு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருந்தா, ஏன் இன்னைக்கு திரும்ப ஆண்டுகிட்ட வரக்கூடாது? கேட்போம். ஆண்டவரே, திரும்ப நான் நம்முடைய பிள்ளையாக அந்த அதிகாரத்தோடு உமக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, சீஷர்களாக நாங்கள் வாழ விரும்புகிறோம். சீஷர்களாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பல நேரங்களிலே உலகத்தின் காரியங்கள் எங்கள் அதிகாரங்களை பறித்து விடுகிறது. உலகத்தின் காரியங்களுக்கு எங்கள் அதிகாரங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம். அதை நாங்கள் தொலைத்து விடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படி ஒருவராகிலும் அந்த அதிகாரத்தை இழந்து விடாதபடி கிறிஸ்துவுக்குள் அதை நாங்கள் காத்து கொள்ள கிருபை தாரும். நாங்கள் உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு உடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை காத்து கொண்டு வாழ கிருபை தாரும். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளிலே உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியங்களை கட்டளையிடும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். இந்த செய்தியை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழணுன்ற அந்த வைராக்கியத்தோடு வாழுங்க. God bless you. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.